ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب النار. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸீரத்துன் நபவிய்யா அஷ்ஷரீஃபா. கண்ணியமிக்க உயர்வுமிக்க இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் இரண்டாவது காலகட்டமான மதீனாவுடைய வாழ்வை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பகுதி 42 குபாவிலே இருந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் மதீனாவுக்கு வந்தாங்க என்றும், இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசைப்படி அவர்களுடைய தாய் மாமன்களுடைய வீட்டிலேயே தங்குனாங்க என்றும் பார்த்தோம். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலே நஜ்ஜார் கிளைனூருடைய வீட்டிற்கு ஹிஜ்ரி 1 ரபியுல் அவ்வல் பிறை 12 வெள்ளிக்கிழமை கிபி 622 செப்டம்பர் 27 வராங்க. வந்ததும் அபு அய்யூப் அன்சாரி அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இறங்கி, இன்ஷா அல்லாஹ் இங்கு தான் நம்முடைய தங்குமிடம் அமையும் என்று சொல்லிக்கொண்டே அபு அய்யூப் அன்சாரி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இதற்கு பிறகு இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலே எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி பள்ளிவாசலை கட்டுறது தான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலில் தான் அல் மஸ்ஜிது நபவி, நபி அவங்க கட்டின பள்ளிவாசல் என்று சொல்கிறோம். தன்னுடைய ஒட்டகம் முதலாக மண்டியிட்ட இடத்தையே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல் கட்டுவதற்காக தேர்வு செய்கிறாங்க. அந்த நிலம் 2 அனாதைகளுக்கு சொந்தமான இடம். அவங்களிடமிருந்து இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விலைக்கு வாங்கி கட்டிடப் பணியை ஆரம்பிக்கிறாங்க. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த வேலையில் ஈடுபட்டு கற்களையும் மண்ணையும் சுமக்கிறாங்க. அந்த இடத்திலே இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுடைய அடக்க ஸ்தலங்களும், பல இடிந்த கட்டிடங்களும், சில பேரித்த மரங்களும், கர்கத் என்கிற மரங்களும் இருந்தது. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைப்படி மண்ணறைகள் தோன்றி எடுக்கப்பட்டு வேறொரு இடத்திலே புதைக்கப்படுது. இடிபாடுகள் அகற்றப்பட்டு சமமாக்கப்படுது. மரங்கள் எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தப்படுது. பள்ளிவாசனுடைய 2 ஓரங்களும் கற்களை கொண்டு கட்டப்படுது. அதனுடைய சுவர்கள் கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்படுது. பேரித்த மரத்தின் கீற்றுகளால் முகடுகள் அமைக்கப்படுது. தூண்கள் பேரித்த மரங்களால் கட்டப்படுது. தரையிலே மணலை விரிப்பாக ஆக்கப்படுது. பள்ளிவாசலுக்கு 3 வாசல்கள் அமைக்கப்படுது. பள்ளிவாசலுடைய ஒரு பக்கத்திலே கல்லாலையும் மண்ணாலையும் சில அறைகள் கட்டப்படுது. பேரித்த மரங்களாலையும் அதனுடைய மட்டைகளாலையும் அந்த அறைகளுடைய மேல் முகடுகள் அமைக்கப்படுது. இது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கென கட்டப்பட்ட அறைகள். இந்த அறைகள் கட்டி முடித்த பிறகு இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு அய்யூப் அன்சாரி அவங்களுடைய வீட்டிலிருந்து அந்த அறைக்கு மாறிக்கிறாங்க. இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பள்ளிவாசல் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உண்டான இடம் மட்டுமல்ல, மாறாக முஸ்லிம்கள் மார்க்க கல்வியையும் அதன் போதனைகளையும் கற்று தேர்வதற்குரிய ஒரு பல்கலைக்கழகமாகவும் இருந்தது. அது மட்டுமல்ல, வீடு, சொத்து, குடும்பம், பிள்ளைகள் என்று யாரும் இல்லாத ஏழை நபித்தோழர்கள் பலர் தங்கும் விடுதியாகவும் அந்த பள்ளிவாசல் இருந்தது.
அந்த பள்ளிவாசலில் ஜும்மா மற்றும் 5 வேளை தொழுகையை தொலை வைக்கிறாங்க. ஆனால் ஒரு குழப்பம் ஏற்படுது. 5 நேர தொழுகையின் தொழும் நேரத்தை அந்த மக்களால் கணக்கிட முடியலை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம காலத்தில் உள்ள மாதிரி கடிகாரம் கிடையாது. இதை பற்றி இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை தொழுகைக்கு அழைக்கும்படி சொல்கிறாங்க. இது நல்ல ஆலோசனை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுது. ஒரு நாள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கனவுல பாங்கு சப்தத்தை கேட்குறாங்க. அதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட தெரிவிக்கிறாங்க. இதே கனவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் காண்றாங்க. உடனே இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல குரல் வளம் இருந்ததால் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி சொல்கிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பாங்கனுடைய வாசகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உயரமான இடத்திற்கு சென்று பாங்கு சொல்கிறாங்க. முதலாக பாங்கு சொன்னது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். பிறகு மக்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் மதினாவுக்கு வர்றாங்க. அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சகோதரத்துவத்துடன் வாழ்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி அடுத்த பதிவிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.